தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. திருப்பதியானது உஷாராணி, குழந்தை ரியா, ஜஸ்டின், சகாயராஜ், ஜெனிஃபர், கிங்ஸ்டன், சந்திரா ஆரோக்கியமேர் இந்த குடும்பங்களுடைய நலனுக்காகவும் குடும்பங்களுடைய தேவைகளுக்காகவும் குடும்ப ஒற்றுமை மகிழ்ச்சிக்காகவும் பாதுகாவலுடைய படுதுறை நாடி இதோ இந்த வேளையிலே இந்த குடும்பங்கள் இந்த வரை ஒப்புக் கொடுக்கின்றன. சிறப்பான வேளையில் ஜஸ்டின் அவருடைய உடல் நலத்திற்காகவும் கிங்ஸ்டன் அவருடைய பிறந்த நாள் நன்றியாகவும் இந்த வரியாக ஒப்புக் கொடுக்கப்படுகின்றது. இந்த குடும்பங்களை இறைவன் நம்மை பாதுகாவல் வழியாக நிறைவாக ஆசீர்வதித்து வழி நடத்தவும் இக்குழுவிற்கு நாம் ஒவ்வொருவரையும் நம்முடைய குடும்பங்களை நிறைவதாக நிறைவாக ஆசீர்வதித்து அருள் பரங்களால் நிரப்பும் இந்த வரியை நாம் சிறப்பாக மன்றாடுவோம். வரியிலே பங்கு கொள்ள தடையாக இருக்கக்கூடிய நம்முடைய குற்றம் குறைகள் நம்மையும் கடவுளையும் இணைக்க அவரோடு கொண்டுள்ள உறவு ஐக்கியமாக இருக்க தடையாக இருக்கக்கூடிய நம்முடைய பாவங்களை பலவீனங்களை எண்ணி பார்த்து மனம் வருந்த இறைவனிடம் மன்னிக்க வேண்டும். எல்லாம் வல்ல இறைவனிடமும் எல்லாம் இறைவன் நம்மை இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக.
மன்றாடுவோமாக. இறைவா, இறையன்புடனும் பிறரன்புடன் விண்ணக கட்டளைகள் அனைத்தையும் கடைபிடிக்க உமது திருவைக்கு போதித்துள்ளீரே. அதனால் நாங்கள் புனிதமாட்டி தேவோரசின் எடுத்துக்காட்டை பின்பற்றி அன்பு பணியாற்றி உமது ஆட்சியில் பொறுப்பு பெயர் பெற்றவர்களாக எண்ணப்பட தகுதி பெறுவோமாக. உமோடு தூய ஆவியால் ஒன்றிப்போம் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றோம். திருக்குமாரன் எங்கள் ஆண்டவருமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவருடைய வார்த்தைகள் அழியா தன்மை கொண்டவை, வாழ்வு தருபவை. அத்தகைய வாழ்வு தரும் வார்த்தையை நம் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் இறைவனுக்கு ஏற்ற வகையில் நம் வாழ்வு அமைய அருள் வேண்டி வாசகத்திற்கு செல்லுவோம். தானியேல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 7.
போன்ற அந்த விலங்கு பின்னக்கால்களை ஊன்றி நின்று எழுந்து நின்றது. தன் 3 விலா எலும்புகளை தன் வாயின் பற்களுக்கு இடையில் கவ்விக் கொண்டிருந்தது. எழுந்திரு, ஏராளமான இறைச்சியை விழுங்கு என்று அதற்கு சொல்லப்பட்டது. இன்னும் நோக்குகையில் வேங்கை போன்ற வேறொரு விலங்கு காணப்பட்டது. அதன் முதுகில் பறவையின் இறக்கைகள் 4 இருந்தன. அந்த விலங்குக்கு 4 தலைகள் இருந்தன. அதற்கு ஆளும் உரிமை கொடுக்கப்பட்டது. இதற்கு பிறகு இரவின் காட்சியில் கண்ட 4ஆம் விலங்கு அஞ்சி நடுக்க வைக்கும் தோற்றமும் மிகுந்த வலிமையும் கொண்டதாய் இருந்தது. அதற்கு பெரிய இரும்பு பற்கள் இருந்தன. அது தூள் தூளாக நொறுக்கி விழுங்கியது. எஞ்சியதை காலால் மிதித்து போட்டது. இதற்கு முன் நான் கண்ட விலங்குகளுக்கு இது மாறுபட்டது. இதற்கு 10 கொம்புகள் இருந்தன. அந்த கொம்புகளை நான் கவனித்து பார்க்கையில் அவற்றின் நடுவில் வேறொரு சிறிய கொம்பு முளைத்தது. அதற்கு இடமளிக்கும் வகையில் முன்னைய கொம்புகளும் 3 வேரோடு பிடிக்கப்பட்டன. அந்த கொம்பில் மனித கண்களைப் போல் கண்களும் பெருமை பேசும் வாயும் இருந்தன. நான் பார்த்து கொண்டு இருக்கையில் அரியணைகள் அமைக்கப்பட்டன. தொன்மை வாய்ந்தவர் அங்கு அமர்ந்தார். அவருடைய ஆடை வெண்பனி போலவும் அவரது தலைமுடி தூய பஞ்சு போலவும் இருந்தன. அவருடைய அரியணை தீ கொழுந்துகளாலும் அதன் சக்கரங்கள் எரி நெருப்பாயும் இருந்தன. அவர் முன்னிலையில் இருந்து நெருப்பாலான ஓடை தோன்றி பாய்ந்தோடி வந்தது. 10,000 பேர் அவருக்கு பணிபுரிந்தார்கள். பல கோடி பேர் அவர் முன் நின்றார்கள். நீதிமன்றம் தீர்ப்பு வழங்க அமர்ந்தது. நூல்கள் திறந்து வைக்கப்பட்டன. அந்த கொம்பு பேசிய பெருமை மிக்க சொற்களை முன்னிட்டு நான் அதை கவனித்து பார்த்தேன். அப்படி பார்க்கையில் அந்த விலங்கு கொல்லப்பட்டது. அதன் உடல் சிதைக்கப்பட்டு நெருப்பிற்கு இரையாக்கப்பட்டது. மற்ற விலங்குகளிடமிருந்து அவற்றின் ஆட்சி உரிமை பறிக்கப்பட்டது. ஆயினும் அவற்றின் வாழ்நாள் குறிப்பிட்ட கால நேரம் வரை நீடித்தது. இரவில் நான் கண்ட காட்சியாவது, வானத்தின் மேகத்தின் மீது மானிட மகனை போன்ற ஒருவர் தோன்றினார். இதோ தொன்மை வாய்ந்தவர் அருகில் அவர் வந்தார். அவர் திருமுன் கொண்டு வரப்பட்டார். ஆட்சி உரிமையும் மாட்சியும் அரசும் அவருக்கு கொடுக்கப்பட்டன. எல்லா இனத்தாரும் நாட்டினரும் மொழியினரும் அவரை வழிபட வேண்டும். அவரது ஆட்சி உரிமை என்றும் உள்ளதாகும். இதற்கு
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. தூய லூக்கா எழுதிய இயேசு பிறர் செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 21 இறை வார்த்தைகள் 29 முதல். லூக்கா நற்செய்தி அதிகாரம் 21 இறை வார்த்தைகள் 29 முதல். இயேசு ஒரு உவமையை சொன்னார். அத்தி மரத்தையும் வேறு எந்த மரத்தையும் பாருங்கள். அவை தளிர்விடும் போது அதை பார்க்கும் நீங்களே கோடைக்காலம் நெருங்கிவிட்டது என அறிந்து விடுகிறீர்கள். அவ்வாறே இவை நிகழ்வதை காணும் போது நிறைவாட்சி நெருங்கி வந்துவிட்டது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். அனைத்தும் நிகழும் வரை இத்தலைமுறை ஒழிந்து போகாது என நான் உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். வெண்ணும் மண்ணு ஒழிந்து போகும், ஆனால் என் வார்த்தைகள் ஒழியவே மாட்டா. ஆண்டவரின் அருள் வாக்கு. இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதரிகளே, சகோதரர்களே, நற்செய்தியை நாம் வாசிக்கும் பொழுது ஆண்டவர் இயேசுவை ஏராளமான மக்கள் பின்தொடர்ந்ததாக நாம் வாசிக்கின்றோம். அதற்கு குறிப்பாக யோவான் நற்செய்தி 6வது அதிகாரம் 24வது வசனத்தில் நாம் வாசிக்கும் பொழுது மக்கள் படகிலே ஏறி ஆண்டவர் இயேசு இருந்த கரையை சென்றடைந்ததாக, படகில் ஏறி ஆண்டவர் இயேசுவை அவருடைய சீடர்களையும் தேடி சென்றதாக வாசிக்கின்றோம். எதற்காக மக்கள் ஆண்டவர் இயேசுவை பின்பற்றினார்கள்? எதற்காக அவரை தேடி சென்றார்கள்? அவருடைய போதனையை கேட்டு மனமாறுவதற்காகவா? அவர் செய்த புதுமைகளையும் அந்த புதுமைகளினால் பெற்ற பலன்களையும் எதிர்பார்த்து நாம் இன்று ஆலயங்களை தேடி செல்கின்றோம். வேளாங்கண்ணி ஆலயத்தை தேடி செல்கிறோம், புளியம்பட்டி ஆலயத்தை தேடி செல்கிறோம், கள்ளிகுளம் ஆலயத்தை தேடி செல்கிறோம், பரிமயமாத ஆலயம் தூத்துக்குடியை தேடி செல்கிறோம். ஏன் நாம் இன்று ஒவ்வொருவருமே நம்முடைய புனிதரை தேடி இந்த ஆலயத்துக்கு வந்திருக்கின்றோம். எதற்காக? மறைவுரை, அங்க கொடுக்கக்கூடிய மறைவுரை கேட்டு வரமாறுவதற்காகவா? ஆரம்பிச்சாலே எப்படா நிப்பாட்டுவார் அப்படின்னு யோசிப்போம். எதற்காக நாம் ஆலயங்களை தேடி செல்கிறோம்? கடவுள் என்னுடைய வாழ்விலும் ஏதாவது விதத்தில் நாம் மற்றவர்களிடமிருந்து அறிந்து கொள்கின்றோம். கடவுள் இப்படி எனக்கு நன்மையான காரியங்களை, புதுமையான காரியங்களை என்னுடைய வாழ்விலை செய்திருக்கின்றார். அங்கு போனால் அங்கு ஒரு புதுமை நடக்குது. கல்யாணமான ஆலயத்தை தேடி செல்கின்றோம். கல்யாணம் முடியாதவர்கள் கல்யாணம் வர வேண்டி தேடி செல்கின்ற பொழுது அங்கு புதுமைகள் நடைபெறுகிறது என்று நாம் ஒவ்வொரு ஆலயங்களையும் தேடி கடவுள் என்னுடைய வாழ்விலும் ஏதாவது ஒரு அற்புதத்தை, அதிசயத்தை நிகழ்த்தி விட மாட்டாரா என்ற ஒரு எதிர்பார்ப்போடு நாம் தேடி செல்கின்றோம். புதுமைகள், நாம் இன்று நம்முடைய புனிதரை பற்றி சிந்திக்கும் பொழுது அவருடைய புதுமைகளை பற்றி சிந்திக்க அழைக்கப்படுகின்றோம். அவருடைய வாழ்வை நாம் பார்க்கும் பொழுது ஏராளமான புதுமைகளை செய்திருக்கின்றார். ஒவ்வொரு புதுமையும் நான் இங்கு குறிப்பிடவில்லை. புதுமைகள் அப்படின்னா என்ன? யாரும் செய்ய முடியாத ஒரு செயல். வேற அதிசயமாக இருக்கும், நம்ப முடியாது. கண்டிப்பா யாராலும் இயலாத ஒன்றாக இருக்கும். அனைத்துமே சரியான பதில்களாக எடுத்துக் கொள்கின்றேன். அன்புக்குரியவர்களே, புதுமைகள் அப்படி என்று நாம் வாசிக்கும் பொழுது, நாம் தேடி பார்க்கின்ற பொழுது நமக்கு கொடுக்கப்படக்கூடிய ஒரு குறிப்பு, புதுமைகள் என்பது இயற்கைக்கும் நம்முடைய அறிவியலுக்கும் அப்பாற்பட்ட ஒன்று.
இயற்கையில் யாருமே சொல்லப்பட்டது போல எதிர்பார்க்காத ஒன்று நிகழ்கின்றது. அறிவியலுக்கு அப்பாற்பட்டதாக ஒன்று. அவருடைய புனிதர் ஒருவரை நோயிலிருந்து குணப்படுத்துகின்றார். மருத்துவர்களால் கைவிடப்பட்ட மருத்துவர்களை வியந்து போகின்ற அளவிற்கு யாருமே குணப்படுத்த முடியாத ஒரு நோயிலிருந்து ஒருவரை குணப்படுத்துவதாக நாம் வாசிக்கின்றோம். அங்கு என்ன நிகழ்கிறது? அந்த ஒரு செயல் இயற்கைக்கும் நம்முடைய அறிவியலுக்கும் அப்பாற்பட்ட ஒன்றாக. அப்படி என்றால் என்ன? இந்த செயல்களை செய்யக்கூடியவர் யார்? கண்டிப்பாக இயற்கைக்கும் அறிவியலுக்கும் அப்பாற்பட்ட ஒருவரால் மட்டுமே செய்ய முடியும். ஆக நாம் யோசிக்கின்ற பொழுது, நாம் சிந்தித்து பார்க்கின்ற பொழுது, இந்த புதுமைகளை செய்வதெல்லாம் யார்? புனிதர்களா? கடவுள். திருப்பாடல் 77:14 எடுத்து வாசிப்போம். திருப்பாடல் 77:14. அரியன செய்யும், அதாவது அற்புதங்களை செய்யும் இறைவன் நீர் ஒருவரே. மக்களினங்களிடையே உமது ஆற்றலை விளங்க செய்தவரும் நீயே. உங்களுடைய ஒரு முறை திருச்சுவை முத்தி செய்யக்கூடிய ஆராதனை, அந்த வெள்ளிக்கிழமை நாம் 3 மணிக்கு தவ காலத்தில் திருச்சிலுவையை முத்தி செய்யக்கூடிய ஒரு ஆராதனை நிகழ்வு. ஒரு வயதான பாட்டி எல்லாருமே முத்தி செய்துட்டு போயிட்டு இருந்தாங்க. ஒரு வயதான பாட்டி இயேசுவை முத்தி செய்துட்டு பக்கத்துல அந்தோனியாரோட சிறுவர் இருந்தது. அவரை தொட்டு முத்திட்டு, அந்தோனியாரே ஏசப்பாவை பார்த்துக்க அப்படின்னு சொல்லி, அந்தோனியாரே ஏசப்பாவை காப்பாத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு அன்புக்குரியவர்களே, புதுமையில நாம் அந்தோனியார் வழியாக மன்றாடுகின்ற பொழுது, அந்த வழியாக மன்றாடுகின்ற பொழுது, நம்முடைய பேர் கொண்ட ஒரு புனிதர்கள் வழியாக நாம் மன்றாடுகின்ற பொழுது, அந்த ஒரு நன்மையான காரியங்கள் ஒவ்வொருவர் வாழ்விலும் நிகழ்கின்றது. ஆனால் அந்த நன்மையான காரியங்களை நிகழ்த்துவது யார்? அந்த புனிதர்களா? அல்லது அந்த புனிதர்கள் வழியாக கடவுள் அந்த நன்மையான காரியங்களை நிகழ்த்துவது? அதுதான் உண்மை. பல இடங்களில் நமக்கு கசப்பாக இருந்தாலும் நாம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒன்று இது. அன்புக்குரியவர்களே, அப்படியாக இருக்க கடவுளே நம்முடைய வாழ்விலே புதுமைகளை நிகழ்த்துகிறார், கடவுளே நம்முடைய வாழ்விலே நன்மையான காரியங்களை நிகழ்த்துகிறார் என்றால் நாம் இதற்காக புனிதரிடம் ஜெபிக்க வேண்டும். நம்முடைய புனிதரை, அவருடைய புதுமைகளை பற்றி சிந்திக்கின்ற வேளையிலே நாம் ஒரு ஆழமான உண்மையை அறிந்து கொள்ள வேண்டும். அன்புக்குரியவர்களே, முதலாவதாக கடவுள் மக்களை அவருடைய கருவிகளாக, அவருடைய ஆற்றலையும் வல்லமையையும் செயல்படுத்தக்கூடிய ஒரு கருவிகளாக பயன்படுத்துகிறார். அது எந்த ஒரு புனிதராக இருக்கட்டும், அங்கே மரியாதாக இருக்கட்டும், நம்முடைய புனிதராக கூட இருக்கட்டும், கடவுள் அந்த புனிதர்களை அவருடைய ஆற்றலையும் வல்லமையையும் செயல்படுத்தக்கூடிய ஒரு கருவியாக குறிப்பிடுகின்றார். அன்புக்குரியவர்களே, விடுதலை பயண நூல் 14வது அதிகாரம் 16வது வசனம். கடவுள் செங்கடலை இஸ்ரேல் மக்களுக்காக, இஸ்ரேல் மக்களிடையே பார்க்கப்பட்ட மிகப்பெரிய ஒரு அரிதான ஒரு புதுமை ஆக குறிப்பிடப்படுவது, கடவுள் செங்கடலை 2ஆக பிரிக்கின்றார். பிரித்து பார்வோன் படைகளிடமிருந்து இஸ்ரேல் மக்களை அடுத்த கரைக்கு பாதுகாப்பாக கொண்டு செல்கின்றார். தொடக்கங்களில் நாம் வாசிக்கின்றோம், கடவுள் தன்னுடைய வார்த்தை வழியாக நீரையும் நிலத்தையும் பிரிக்கின்றார். அங்கு யாரையும் அவர் பயன்படுத்தலாம். எப்பொழுது கடவுள் மனிதரை பயன்படுத்தினாரோ அப்பொழுதிலிருந்து கடவுள் நம் வழியாக அவருடைய அரிய அற்புதமான செயல்களை நிகழ்த்துவதை பார்க்கின்றோம். அந்த வசனத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது மோசேயிடம் கடவுள் என்ன சொல்கிறார்? உன்னுடைய கோலை நீட்டி கடலின் கையை நீட்டி கோலை கடலில் நீர் நீட்டு அங்கு தெரிகின்றது. திருத்துதர் பணிகள் நூல் 3வது அதிகாரம் 6வது வசனத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது, யோவானும் பேதுருவும் ஆலயத்திற்கு முன்பாக செல்கின்றார்கள். அங்கு ஒருவர் பிச்சை எடுத்துக் கொண்டு இருக்கின்றார், முடக்குவாதவராக இருக்கின்றார். அங்கு திருத்துதர் பேதுருவும் யோவானும், திருத்துதர் பேதுரு அவரிடம் சொல்கிறார், பொன்னும் பொருளும் என்னிடமில்லை, என்னிடம் இருப்பதை நான் உனக்கு கொடுக்கின்றேன். நாசரேத்து இயேசுவின் பெயரால் எழுந்து நட.
அங்கு கடவுள் இந்த பேதுரு வழியாக செயலாற்றுகின்றார். அந்த ஒரு புனிதமான ஒரு அற்புதத்தை அங்கு நிகழ்த்துகின்றார். புதுமைகளில் எல்லாம் மனிதனுடைய வரலாற்றில் புதுமைகளில் எல்லாம் புதுமையாக போற்றப்படுவது என்ன? மனித வரலாற்றில் புதுமைகளில் எல்லாம் புதுமையாக உன்னதமான ஒரு புதுமையாக போற்றப்படுவது என்ன? உயிர் பெற்று எழுந்தது. வாக்கு மனிதரானார். கடவுள் மனிதராக பிறந்ததுதான் மனித வரலாற்றிலே புதுமைகளில் எல்லாம் புதுமையாக போற்றப்படக்கூடியதாக இருக்கின்றது. அப்படிப்பட்ட புதுமையை கடவுள் நிகழ்த்துவதற்கு கடவுள் யாரை கருவியாக பயன்படுத்துகின்றார்? அன்னை மரியாவை கருவியாக பயன்படுத்துகின்றார். இதிலிருந்து நாம் அறிந்து கொள்ள வேண்டியது, புனிதர்கள் நன்மையான காரியங்களை இரக்க செயல்களை செய்த அந்த புனிதர் வழியாக கடவுள் அவர்களை ஒரு கருவியாக பயன்படுத்தி தன்னுடைய ஆற்றலையும் வல்லமையான செயலையும் நிகழ்த்துவதை நாம் பார்க்கிறோம். இரண்டாவது, புனிதர்கள் கடவுள் அவருடைய ஆற்றலை வல்லமை வெளிப்படுத்துவதற்கு தங்களையே கருவியாக கடவுளுடைய கைகளிலே ஒப்புக்கொள்கிறார்கள். ஒருவர் புனிதராக பரிந்துரை செய்வதற்கு அல்லது புனிதராக உயர்த்தப்படுவதற்கு யாராவது புனிதராக விரும்புகிறீர்களா? யாராவது நான் புனிதராக அப்படின்னு கேட்கிறீங்களா? செமினார்ல போனதும் நீ என்னவாக விரும்புற அப்படின்னு கேட்பாங்க. செமினார்ல ஜாயின் பண்ணதும் டாக்டர் கேட்பார், என்னவாக விரும்புற அப்படின்னு கேட்டார். ஒரு சில பேரு நான் ஃபாதர் ஆகணும், எங்க குரூப்ல ஒரு சொல்றேன் நான் புனிதர் ஆகணும் அப்படின்னு எழுதிருக்கான். அந்த ஒரு எண்ணம், அந்த ஒரு ஏகம் நம்ம ஒவ்வொருவரிடத்திலும் இருக்க வேண்டியது. ஒருவர் புனிதராக பரிந்துரைக்கப்படுவது சாதாரண விஷயம் அல்ல. பல ஆண்டுகள் நெடுந்தூர பயணமாக அது செல்கின்றது. 4 நிலைகளில் நம்முடைய திருச்சபையானது ஒருவரை புனிதராக பரிந்துரைத்து அவரை புனிதராக்குகின்றது. அவருடைய இறையியல் நற்பண்புகளான 13:13வது வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது அங்கு அன்பு, எல்லாவற்றையும், நம்பிக்கை, எதிர்நோக்கு, அன்பு ஆகிய இறையியல் பண்புகளையும் சாலமோன் 8வது அதிகாரம் 7வது வசனத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது அங்கு விவேகம், நீதி, நிதானம் ஆகிய நற்பண்புகள் சாலமோன் 7வது அதிகாரம் 8வது இறை வார்த்தை. விவேகம், நீதி, துணிவு, நிதானம் ஆகிய அடிப்படை நற்பண்புகள் யாரெல்லாம் இருக்கின்றதோ, இறையியல் நற்பண்புகளான நம்பிக்கை, எதிர்நோக்கு, அன்பு மற்றும் அடிப்படை நற்பண்புகளான விவேகம், நீதி, துணிவு, நிதானம், இந்த நற்பண்புகள் யார் ஒருவரிடம் இருக்கின்றதோ, அவரிடம் அதிகமாக அசாதாரண விதத்தில் வெளிப்படுத்தப்படுகின்றதோ அவர்கள் புனிதராக பரிந்துரைக்கப்படுகின்றார்கள். முதலாவதாக அவர்கள் இறை ஊழியராக சர்வன்ட் ஆஃப் காட் அந்த ஒரு நிலை அடைகின்றார்கள். இரண்டாவதாக வணக்கத்துக்குரியவராக பார்க்கப்படுகிறார்கள் எல்லாரும். மூன்றாவதாக அருளாளர், பிளஸட் அப்படின்னு தேவசகாயம் பிள்ளை அப்படின்னு சொல்லணும். அருளாளர் புத்தி பெயர் பெற்ற புனித தேவசகாயம் பிள்ளை என்று சொன்னோம். இன்று அவர் புனித நிலைக்கு உயர்த்தப்படுகிறார். இந்த 4 கட்டங்களையும் அவர் 4 இந்த நிலைகளையும் தாண்டிய ஒருவர் வருகின்ற பொழுது அவர் புனிதராக உயர்த்தப்படுகிறார்கள். அவருடைய நற்பண்புகளில் இருந்து அடிப்படையாக அவர்கள் தோன்றினாலும் அவருடைய வாழ்வில் அவர்கள் செய்த புதுமைகள் அவருடைய புனிதராக உயர்த்துவதற்கு மிக முக்கியமான காரணங்களாக இருக்கின்றன. அவர்கள் வாழ்கின்ற பொழுது செய்த புதுமைகளும் அவர்கள் இறந்த பொழுது இறந்த பிறப்பாக செய்யக்கூடிய அவருடைய பரிந்துரை வழியாக நிகழ்ந்த புதுமைகளும் இந்த ஒரு நிலைக்கு ஏற்றுக்கொள்ளப்படுகின்றது. நம்முடைய புனிதர் அவர் வாழ்கின்ற பொழுது தன்னை ஒரு கருவியாக கடவுளுடைய கருவிலே ஒப்புக்கொள்கிறார். ஆண்டவருடைய வல்லமையும் கடவுளுடைய வல்லமையும் அந்த ஒரு அருமையான சேதம் அவர் வழியாக நிகழ்த்த அவர் தன்னை ஒரு கருவியாக கடவுளுடைய கருவிலே ஒப்புக்கொள்கிறார். இறந்த பொழுது புனிதராக இருக்கின்ற பொழுது அந்த ஒரு நிலையில் இருக்கின்ற பொழுதும் அவர் தன்னையே அவருடைய பரிந்துரை செய்யக்கூடிய அவருடைய பரிந்துரை நாடக்கூடிய ஒவ்வொருவருக்கும் அவர் தன்னுடைய தன்னையே ஒரு கருவியாக கடவுளுடைய கருவிலே ஒப்புக்கொள்கிறார். எனவேதான் நாம் கடவுள் நமக்கு அந்த ஒரு புதுமைகளை செய்தாலும் புனிதர்கள் வழியாக புனிதர்கள் கருவிகளாக பயன்படுத்தப்படுகிறார்கள். எனவேதான் தன்னை வழியாக இருக்கட்டும், நம்முடைய புனிதர்களாக இருக்கட்டும், நாமும் போய் அந்தோனியார் சிறுபத்தை சிறுபட்டுக்கு இசப்பா இந்த அந்தோனியாரே இசப்பாவை காப்பாற்ற அப்படின்னு சொல்லக்கூடாது. கடவுள் என்னதான் நம்முடைய வாழ்வில் புதுமைகளை செய்தாலும் நம்முடைய புனிதர்களை அவர்கள் கருவியாக பயன்படுத்துகிறார்கள். நம்முடைய புனிதரையும்
புதுமைகள் செய்யக்கூடிய ஒரு கருவியாக பயன்படுத்துகின்றார். புதுமைகள் என்ன, யார் செய்கிறார் என்று பார்த்தோம். இரண்டாவது புதியவர்களை இந்த புதுமைகள் கடவுள் எதற்காக செய்கிறார்? அவர் பகுதியானவர். ஒரு பொலிட்டிஷியன் பார்த்தோம்னா அவருடைய திறமை காட்டுவதற்கு அல்லது அவருடைய பலத்தை காட்டுவதற்கு ஏதாவது ஒரு செயலை செய்வாங்க. கடவுள் நம்முடைய புதுமைகளை செய்வது அவருடைய பலத்தையும் அவருடைய ஆற்றலையும் வெளிப்படுத்துவதற்காகவா? அவர் நம்முடைய நம்பிக்கையை பலப்படுத்துவதற்காகவும் நம்முடைய மனமாற்றத்திற்கு தூண்டுவதற்காகவும் கடவுள் இந்த புதுமைகளை நிகழ்த்துகின்றார். ஒவ்வொரு புதுமைகளையும் ஆண்டவரே செய்த புதுமைகளை நாம் பார்க்கும் பொழுது அங்கு அவருடைய நம்பிக்கை இன்னும் ஆழமாக பலப்படுத்தப்படுகின்றது. அவர்கள் மனமாற்றத்திற்கு இட்டு செல்லப்படுகிறார்கள். ஆக புதுமைகள் நிகழ்வது கடவுளுடைய வல்லமையை வெளிப்படுத்துவதற்காக, அவருடைய ஆற்றலை வெளிப்படுத்துவதற்காக அல்லது புதியவருடைய திறமையை வெளிப்படுத்துவதற்காக அல்ல, மாறாக நம்முடைய நம்பிக்கையை இன்னும் ஆழமாக பலப்படுத்துவதற்காகவும் நம்முடைய அந்த ஒரு மனமாற்றத்திற்கு கடவுளை இன்னும் நோக்கி அந்த ஒரு பயணத்தில் நாம் அந்த ஒரு மனமாற்ற பாதையை விட்டு செல்வதற்காகவும் புதுமைகள் நிகழ்த்தப்படுகின்றது. அன்புக்குரியவர்களே, இன்று புதுமைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றதா? நாம் வாழ்கின்ற இந்த உலகிலே புதுமைகள் நடைபெறுகிறதா? இல்லையா? நம்முடைய வாழ்விலே புதுமைகள் நடைபெறுகின்றதா? நடக்க எத்தனை பேர் நடக்குதுன்னு சொல்றீங்க? கை தூக்குங்க. பாதி பேர் தான் கை தூக்குறாங்க, மீதி பேரு புதுமையா எங்க பார்த்து நடக்குது அப்படின்னு கேட்கிறாங்க. அன்புக்குரியவர்களே, புதுமைகள் நாம் வாழ்கின்ற இந்த சமூகத்தில் நடந்து கொண்டுதான் இருக்கின்றது. நம்முடைய வாழ்விலும் அன்றாடம் நிகழ்ந்து கொண்டுதான் இருக்கின்றது. நாம் அங்கிட்டு சமூகத்தில் கேள்விப்படுகின்றோம் புதுமைகள் நிகழ்வதாக. நம்முடைய வாழ்வை நாம் எடுத்து பார்க்கின்ற பொழுது கண்டிப்பாக ஒவ்வொரு நாளும் புதுமைகள் நடந்து கொண்டுதான் இருக்கின்றது. நாம் ஒவ்வொரு நாளும் நம்முடைய பாவங்களிலிருந்து மன்னிக்கப்படுவது ஒரு புதுமைதான். எத்தகைய ஒரு பாவங்களை நாம் செய்தாலும், எத்தகைய ஒரு பலவீனமானவர்களாக இருந்தாலும், நாம் அந்த ஆண்டவரை நாம் உணவாக உட்கொள்கின்ற இந்த ஒரு பலிபீடத்தில் அந்த அப்பமும் ரசமும் மாறுவதே ஒரு புதுமைதான். நம்முடைய வாழ்விலே நாம் பாதுகாப்பாக எந்த ஒரு அழிவிலிருந்தும் நாம் பாதுகாக்கப்படுவது, காப்பாற்றப்படுவது ஒரு புதுமைதான். ஒவ்வொரு நாளும் காலையில் நாம் எந்திரிப்பதே புதுமைதான். இத்தகைய ஒரு புதுமைகள் நம்முடைய வாழ்விலும் நாம் வாழ்கின்ற சமூகத்திலும் ஒவ்வொரு நாளும் நிகழ்ந்து கொண்டுதான் இருக்கிறது. நாம் பல வேளைகளில் தோமாவை போல நான் என்னுடைய கையை அவருடைய விழாவில் விட்டு, என்னுடைய விரலை அவருடைய கைகளை விட்டு பார்த்தால் வச்சு நம்ப மாட்டேன். அப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கையில் நாம் புதுமைகளை பார்க்கின்ற பொழுது, நம்முடைய பிறக்கின்ற வழியாக நம்முடைய புதுமைகளை நாம் பார்க்கின்ற பொழுது நாம் புதுமைகளை கண்டுகொள்ள முடியாது. நம்முடைய புனிதர் தன்னுடைய புதுமைகளை தேடி என்று ஓடி செல்லவில்லை. நம்முடைய புனிதர் புதுமைகளுக்காக தன்னை வாழ்ந்த சமூகத்தை தேடி செல்லக்கூடிய அவர் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல்களையும் கடவுளோடு இணைந்து செய்தார். புதுமைகள் நிறைவேறின. அவர் ஒருவருக்கு மருந்தெடுக்கின்ற பொழுது, அவர் அது நலவாக்கப்படுகின்ற பொழுது அவர் அங்கு சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை, நான் மருந்தெடுக்கின்றேன், கடவுள் குணப்படுத்துகின்றார். நான் மருந்தெடுக்கின்றேன், கடவுள் குணப்படுத்துகின்றார். ஒவ்வொரு செயலையும் அவர் கடவுளோடு இணைந்து செய்கின்ற பொழுது அங்கு புதுமை நிகழ்கின்றது. நோயில இருப்பவர்களிடம் அன்பாக ஆறுதலாக ஒரு சில வார்த்தைகளை பேசி பாருங்கள். மருத்துவம் செய்ய முடியாத ஒரு புதுமையை நம்முடைய வார்த்தைகள் செய்யக்கூடும். பகையாக இருப்பவர்களிடம் அன்பாக புன்னகைத்து பாருங்கள். அதுக்காக நக்கலா செய்யக்கூடாது. இருக்கக்கூடிய பகை இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருக்கு. அன்பாக புன்னகைத்து பாருங்கள். அந்த ஒரு புதுமை அங்கு நிகழும். பசியாக இருப்பவர்களுக்கு சிறிது உணவளித்து பாருங்கள். அங்கு கடவுளுடைய புதுமை நிகழும். தேவையில் இருப்பவர்களுக்கு நம்மால் ஏற்ற உதவிகளை செய்து பாருங்கள். புதுமைகள் நிகழும். நம்முடைய புனிதரை போல நாம் புதுமைகளை தேடி செல்லக்கூடியவர்களாக அல்லாமல், நாம் செய்யக்கூடிய பணிகளை கடவுளோடு இணைந்து செய்யக்கூடியவர்களாக, புனிதரை போலவே தன்னையே கடவுளுடைய கரங்களுக்கு ஒப்புக் கொடுக்கக்கூடியவர்களாக, அவருடைய வல்லமையான செயல்களையும் நிறைவேற்றக்கூடிய ஒரு கருவியாக நம்மையும் புனிதரை போல நம்முடைய கடவுளுடைய கரங்களை ஒப்புக் கொடுப்போம். நாம் நம்முடைய வாழ்விலும் பிறருடைய வாழ்விலும் புதுமைகளை நிகழ்த்தக்கூடியவர்களாக, பிறருடைய வாழ்வில் நம்பிக்கை பலப்படுத்தக்கூடியவர்களாக, பிறருடைய மனமாற்றத்திற்கு நம்முடைய மனமாற்றத்திற்கு இட்டு செல்லக்கூடியவர்களாக வாழ்வோம். நம் புனிதர் ஒவ்வொருவருக்காகவும் பரிந்துரைப்பாராக. ஆமென்.
எழுந்து நின்று நம்முடைய தேவைகளை நம்முடைய விருப்பங்களை மன்றாட்டுகளாக இறைவனை பார்த்து சமர்ப்பிப்போம். வழிநடத்தும் நாயகனே எம் இறைவா, எம் தாய் திரு அவையை வழிநடத்தும் அனைவரும் உமது இறைவார்த்தையை வாழ்வில் மையமாகவும் அடித்தளமாகவும் கொண்டு மக்களுக்கு முன்மாதிரியான வாழ்வு வாழ வரமள வேண்டும் என்று உண்மை மன்றாடுகிறோம். நல்ல நாயகனே எம் இறைவா, எம் நாட்டில் நிலவும் வன்முறைகள் முற்றிலும் அழிந்து நாட்டு மக்கள் அமைதியோடு வாழவும் மகிழ்வோடு வாழும் வரவர வேண்டும் என்று உன்னை மன்றாடுகிறோம். வார்த்தையை நாளிலே என் தேவா, என் மக்கள் ஒவ்வொருவரும் உமது வார்த்தையிலே ஆழமான நம்பிக்கையோடு வாழவும் பிறருக்கு முன்மாதிரியான வாழ்வு வாழ்ந்து என்றும் உமது ஏற்ற மக்களாக வாழ அருள் புரிய வேண்டும் என்று உண்மை மன்றாடுகிறோம். கொடைகளின் வல்லரையும் இறைவா, இன்றைய நாளை சிறப்பிக்கும் ஒவ்வொரு குடும்பத்திலும் நீரில் தலைவராக இருந்து வாழ்வில் வரக்கூடிய துன்பங்களை ஏற்று வாழ மன வலிமையும் இறை ஞானத்தையும் பொழிந்து வழிநடத்திட வேண்டும் என்று உண்மை மன்றாடுகிறோம். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக சிறு நேரமான மன்றாடும். என்று வாழலாம் இறைவா, இதோ எங்களுடைய புலி பாதுகாவலர் இந்த மாட்டிலே போரஸ் அவருடைய நவநாளை சிறப்புகின்ற இந்த வேளை நாங்கள் ஒரு குடும்பமாக இதோ நம்பிக்கையோடும் மன உறுதியோடும் நாங்கள் பல தேவைகளையும் மன்றாட்டுகளையும் உன் பாதம் சமர்த்திருக்கின்றோம். சிறப்பாக இந்த நாளை ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கின்ற ஒவ்வொரு குடும்பங்களை அவருடைய தேவைகளையும் இதோ உடைய பலிபீடத்திலிருந்து நாங்கள் எழுதுகின்றோம். எங்கள் அனைத்து தேவைகளையும் எண்ணங்களையும் இயக்கங்களையும் விரைவாக அறிந்திருக்கின்றோம். உமது புனிதரை எங்களுடைய புனிதரை நீர் உமது கருவியாக பயன்படுத்தியது போல எங்கள் ஒவ்வொருவரையும் எங்களுடைய வாழ்வையும் எங்களுடைய குடும்பங்களையும் உடைய கருவியை ஒப்புக் கொடுக்கின்றோம். இதாவே எங்களையும் ஒரு கருவியாக பயன்படுத்தி எங்களுடைய வாழ்வில் மாற்றத்தையும் புத்துணர்வையும் மகிழ்ச்சியும் மறைவாக கொண்டு வரும். எங்கள் வழியாக பிறருடைய வாழ்விலும் புதுமைகளும் நன்மையான காரியங்களையும் நிகழ்த்தவும் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். சகோதர சகோதரி என்னுடைய உங்களது மாறி வரி எல்லாம் தந்தையாக எனக்கு ஏற்றதாக படிமன்றார்கள். ஆண்டவரே மக்களின் காணிக்கைகளை ஏற்றுள்ளோம். அதனாலும் திருமகனுடைய மாபெரும் அன்பின் வரியை நினைவுகூரும் நாங்கள் புனிதமாட்டிதை போரசினிடத்து காட்டோம். உமது அன்பிலும் அயலார் அன்பிலும் உறுதி பெறுவோமாகும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
ஆண்டவர்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நாம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்துவின் ஆகிய நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் புனிதர்களின் இயற்கை சாட்சியத்தால் உமது திரு அவை என்றும் புதிய ஆற்றல் பெற்று வளமடைகின்றது. இவ்வாறு எங்கள் மீது நீ கொண்டிருக்கும் பரிவர்த்தை தெள்ள தெளிவாக காட்டுகின்றது. மேலும் எங்களது மீட்பின் மனை நிகழ்வை நாங்கள் நிறைவேற்றுவது அப்புனிதர்களின் சிறப்பு மிக்க எடுத்துக்காட்டால் தூண்ட பெற்று அவர்களது தகுந்த பரிந்துரையால் என்றும் ஊக்கம் பெறவும் அருளுகின்றோம். ஆகவே ஆண்டவரை, வானதூத புனிதர் அனைவரோடும் நாங்கள் சேர்ந்து உமது பெருமையை பறைசாற்றி அக்களிப்புடன் சொல்வதாவது: ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டும். இவ்வாறு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து திரு உடலும் திரு இரத்தமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உடம்பு தம்மை கையெழுத்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை விட்டு தப்சிடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாகும்: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவர் நம்மை இரவு விருந்தேறியது கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பாருங்கள், ஏனெனில் புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை உயிர்ப்பினை நினைவுகூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உன் திருமணம் என்று உமக்கு ஊழிய புரிய தகுந்த விடயங்களை ஏற்றுக்கொண்டேன். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்த திருப்பங்குகள் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திரு தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஸ்டீஃபன், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவரச் செய்தருளும். ஆண்டவரே, உம்முடைய திருப்பீடத்திலே இந்த வேளையில் முட்டியிட்டு மன்றாடுகின்ற உம்முடைய பிள்ளைகள் அனைவரையும் கருணையோடு ஆசீர்வதிப்பீராக. இந்த நாளில் திருப்பலி ஒப்புக் கொடுக்கின்ற அனைத்து குடும்பங்களையும் அவர்கள் நினைக்கின்ற காரியம் அனைத்தையும் உங்களுடைய ஆசீர்வாதமாக அவர்களுக்கு தருவீராக. இந்த வேளையில் எங்கள் குடும்பங்களில் சமாதானத்தை தாரும். சண்டைகள், சச்சரவுகள், கணவன் மனைவிடையே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள், பெற்றோர் பிள்ளைகளுக்கிடையே இருக்கக்கூடிய உறவு சிக்கல்கள் அனைத்தையும் எடுத்து மாற்றி சமாதானத்தை தருவீராக. உடைந்து போன குடும்பங்கள் என்னும் பல்வேறு நேரங்களில் பேச்சுவார்த்தை இல்லாமல் நடந்து கொண்டிருக்கின்ற குடும்பங்கள் ஒவ்வொன்றையும் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, அந்த குடும்பங்கள் ஒன்றிணைப்படியாக சித்தம் கொள்வீராக. எங்கள் மக்கள் செய்யக்கூடிய தொழில் முயற்சிகளை ஆசீர்வதியும், விவசாயத்தை ஆசீர்வதியும், தேவையான நேரத்தில் நல்ல மழையை தந்து எங்கள் பிள்ளைகளை வளப்படுத்துவீராக. ஆண்டவரே, எங்கள் பிள்ளைகள் மேற்கொள்ளக்கூடிய பயணங்கள் அனைத்தையும் ஆசீர்வதிப்பீராக.
போகின்ற வருகின்ற வழிகளை ஆசீர்வதித்து என் சமூகம் எனக்கு முன்பாக செல்கின்றது அஞ்சாதே என்று சொன்னவரே, எங்கள் உங்களுடைய திருச்சமூகம் எங்கள் முன்பாக சென்று எந்த ஆபத்தும் எந்த துன்பமும் இல்லாமல் பாதுகாப்பீராக. ஆண்டவரே, குடிப்பழக்கத்திலிருந்து எங்கள் குடும்பங்களை காப்பாற்றும். இன்னும் எங்கள் குடும்பங்களில் எங்கள் பிள்ளைகள் வேலை வாய்ப்பு இல்லாமல் நெய்கின்ற பிள்ளைகளுக்கு ஆண்டவரில் படிப்பிற்கேற்ற நல்ல வேலை வாய்ப்பை கொடுத்து ஆசீர்வதிப்பீராக. என் பிள்ளைகளுக்கு நல்ல ஞானத்தையும் அருளையும் கொடுத்து என் பிள்ளைகள் நல்ல முறையில் படிக்கவும் ஞானத்தோடு வளரவும் நீர் இந்த வேளையில் சித்தம் கொள்வீராக. ஆண்டவரே, ஏதோ எங்களுடைய குடும்பங்களில் இன்னும் ஊதாரித்தனமாக திருமணம் பிள்ளைகள், பொறுப்பற்ற கணவன், பொறுப்பற்ற மனைவி, பொறுப்பற்ற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் உங்களுடைய திருச்சன்னிதானத்தில் கொண்டு வருகிறோம். பொறுப்புள்ளவர்களாக நீர் மாற்றுவீராக. ஆண்டவரே, இன்னும் இந்த வேளையில் என்ன தேவைக்காக என் பிள்ளைகள் மன்றாடி கொண்டிருக்கிறார்களோ, நிலம் வாங்க வேண்டும் என்று நினைக்கலாம், ஆபரணங்கள் வாங்க வேண்டும் என்று நினைக்கலாம், பல்வேறு விதமான காரியங்கள் எங்கள் குடும்பங்கள் நடக்க வேண்டும் என்று நினைக்கின்ற காரியங்களை அனைத்தையும் ஆசீர்வதியும். குழந்தை பாக்கியத்தால் எங்கள் குடும்பங்களை வளப்படுத்தும். இன்னும் ஆண்டவரே, உங்களுடைய வல்லமை ஆசீர்வாதம் தொடர்ந்து எங்களோடும் எங்கள் குடும்பங்களோடு இருக்க வேண்டும் என்று நாங்கள் மன்றாடுகிறோம். எங்கள் அனைவரையும் அன்பின் நிறைவை அடைய செய்தரணும். மேலும் உயர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றரணும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான தூய மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், எங்களுடைய பாதுகாவலர் புனித மார்ட்டின் டிமோரஸ், இவ்வுலகில் மக்குமந்தவராய் இருந்தோராகிய புனித நினைவுடன் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரவருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரும் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பும் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு அவர் படிப்படியாக பயிற்சி பெற்ற நாம் அனைவரும் துணிந்து செல்வோம். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுள்ள அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவ திருத்தி எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேருக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்து வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்துதர்களுக்கு மொழிகிறேன். எங்கள் பாவங்களை பாராமல் ஒரு திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி ஒரு திருவுலகத்துக்கு ஏற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருளியாக என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவர் இயேசுவின் அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்து வழங்கும் அமைதியும் அன்பையும் பகிர்ந்து கொள்வோம்.
இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்கின்றார். நம்முடைய மீட்புக்காக தம்மையை கடவுளுடைய கரங்களில் கருவியாக கையெழுத்தோம். நம் ஒவ்வொருவரையும் அழைக்கின்றோம். நிச்சயமாக இவரதுக்கு அழைப்பற்ற நாம் அனைவருமே பேறு பெற்றோம். வானொலி இன்றைய நவநாள் திருப்பலியை சிறப்பாக சிறப்பித்து கொடுத்த உஷாராணி குழந்தையா சகாயராஜ் ஜெனிஃபர் சந்திரா ஆரோக்கியமேரி இந்த குடும்பங்கள் நம்முடைய நன்றிகளையும் பாராட்டுகளையும் சிறப்புகளையும் கரவுகளையும் தெரிவிக்கின்றன. நாளை காலை
நவநாள் திருப்பதியை சிறப்பிக்க இருக்கக்கூடிய குடும்பங்கள் சபரிராஜ் நேசமணி, வாணிஸ்ரீ, அன்பு செலின், ஜோதி, ராஜா, ராஜலட்சுமி, ராஜரத்னம், செல்வகனி, இளையராஜா, சங்கீதா, ராஜமோகன், சுமதி. இந்த குடும்பங்கள் நாளை நவநாள் திருப்பதியை காலையில் சிறப்பிக்கின்றார்கள். தமது தயாரிப்போடு திருப்பதியில் பங்கு கொள்ள உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். நேற்று கேட்கப்பட்ட கேள்விகள். ஜெபம் என்றால் என்ன? முதல் கேள்வி. ஜெபம் என்றால் என்ன? இறைவனோடு பேசுவதும் அவர் பேசுவதை நாம் கேட்பதும். செயலற்ற விசுவாசம் செத்த விசுவாசம் என்று கூறியவர் யார்? புனிதர் பவுலடியார். அருமை. நமது புனிதர் எவ்வாறு இருந்ததால் புனிதராக உயர்த்தப்பட்டார்? கடவுளோடு இறைவனோடு இணைந்து ஜெபத்தில் நிறைந்திருந்ததால் அவர் புனிதராக உயர்த்தப்பட்டார். சரியாக 3 கேள்விகளுக்கும் பதில் எழுதியவர்கள் 3 பேர். சகாயம், பிரியங்கா, வாணிஸ்ரீ. பரிசு பெறுபவர்கள் சகாயம், பிரியங்கா. 2 பேருக்கும் பரிசுகள் கொடுக்கப்படுகின்றது. சகாயம், பிரியங்கா இருவரும் வந்து நம்முடைய பரிசுகளை பெற்றுக்கொள்ள அழைக்கின்றனர். பரிசு பெற்றவர்களுக்கும் பதில் எழுதிய ஒவ்வொருவருக்கும் என்னுடைய பாராட்டுகள். சரி, இணைப்புள்ள மறையுரைக்கான கேள்வி வருவோம். முதல் கேள்வி, புதுமைகள் என்றால் என்ன? எஸ்ஏ டைப்ல கேள்வியில புதுமைகள் என்றால் என்ன? நிறைய பேர் பேப்பரே வாங்கல. புதுமைகள் என்றால் என்ன? கேள்வி சிம்பிளா தான் இருக்கு. பேப்பர் வாங்கி கூட இப்ப எழுதிக்கங்க. இரண்டாவது கேள்வி, கடவுள் புனிதர்களை எதை செயல்படுத்த கருவியாக பயன்படுத்துகிறார்? கடவுள் புனிதர்களை எதை செயல்படுத்த கருவியாக பயன்படுத்துகிறார்? மூன்றாவது கேள்வி, புதுமைகளை கடவுள் எதற்காக நிகழ்த்துகிறார்? புதுமைகளை கடவுள் எதற்காக நிகழ்த்துகிறார்? கேள்விக்கான விளக்கங்கள் தேவையில்லை, எல்லாமே நேரடியாக இருக்கின்றது. கேள்வி திருப்பி சொல்லணுமா? முதல் கேள்வி, புதுமைகள் என்றால் என்ன? இரண்டாவது கேள்வி, கடவுள் புனிதர்களை எதை செயல்படுத்த கருவியாக பயன்படுத்துகிறார்? மூன்றாவது கேள்வி, புதுமைகளை கடவுள் எதற்காக செய்கிறார்? எந்த காரணத்திற்காக செய்கிறார் அல்லது நிகழ்த்துகிறார்? எக்ஸாம் முடிஞ்சிருச்சு, பேப்பர் சப்மிட் பண்ணலாம். சரி, நாளை காலை எத்தனை மணிக்கு போச்சு சார்? 8 மணிக்கு. அதனால எத்தனை மணிக்கு வரணும்? 8:45 தானே?
தயவு செய்து கொஞ்சம் சீக்கிரம் வந்துருங்க. ஏன் அப்படின்னா ஒரு 5:30 மணிக்கு ஜெபமாலை, 6 மணிக்கு மாலை ஆராதனை. வெளியிலிருந்து நம்முடைய மறை மாவட்டத்தினுடைய முதன்மை ஒரு அருள் தந்தை பன்னீர்செல்வம் அவர்கள் வருகிறார்கள். அதனால அவங்க வரும்போது அவங்க மட்டும் தனியா இருக்கக்கூடாது, சரியா? நீங்க எல்லாரும் இங்கே இருந்து அவர்களை வரவேற்கிறோம். அதனால தயவு செய்து நாளைக்கு மாலை 5:30க்கு ஜெபமாலை, 6 மணிக்கு மாலை ஆராதனை. எதற்காக உங்களை சீக்கிரம் வைக்கிறோம்? மாலை ஆராதனை சப்பரம் சீக்கிரம் போயிட்டு சீக்கிரம் வரணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம வைக்கிறோம். அதனால 6 மணிக்கு ஆரம்பிச்சோம்னா ஒரு 6:50 முடிச்சிடும். 7:45 நாம சப்பரத்தை எடுத்து விடலாம். கொஞ்சம் சீக்கிரம் போயிட்டு கொண்டு வரணும், சரியா? 10 மணிக்குள்ள 10 மணிக்குள்ள வர மாதிரி பாருங்க முடிந்த அளவுக்கு. ஏன்னா காவல்துறை சொல்லும்போது அப்படி கொஞ்சம் வளர்க்குறாங்க. இந்த அனுமதி நம்ம தரல, திரும்பிக்கு போகணும், போய் வாங்க போகணும். அதனால நாம முடிந்த அளவுக்கு மிக விரைவாக வந்து சேரணும் அப்படின்னு சொல்லி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அதே போல அடுத்த நாள், நாளைக்கு ஜஸ்ட் ஃபாதர் இருக்கிறதுனால அதெல்லாம் பேச முடியாது. அதனால அடுத்த நாள் காலையில் எத்தனை மணிக்கு பூசை? 8 மணிக்கு. அதுக்கு எத்தனை மணிக்கு வரணும்? 7 மணிக்கு வரணும், சரியா? அதனால இரவு முழுவதுமாக நல்லா ஜாலியாக சந்தோஷமா சப்பரம் போயிட்டு நல்லா தூங்கிட்டு காலையில நாம அந்த திருப்பதியில சரியான நேரத்துல இருக்கணும். அதனால இது கொஞ்சம் மனசுல வச்சுக்கோங்க. இப்ப நமக்குள்ள இருக்கும் போது ரொம்ப பிரச்சனை இல்லை. வெளியில வந்து வருகின்ற பொழுது நம்ம அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த மரியாதையை நம்ம என்ன செய்யணும்? கொடுக்கணும். அதனால அவங்க வருகின்ற பொழுது நாம இங்கே கட்டாயமாக எல்லோரும் இருக்கும்படியாக பார்த்துக் கொள்வோம். சொல்லலாம். இந்த நாளைய தினம் இந்த பக்கம் கொஞ்சம் சுத்தம் செய்ய வேண்டிய இருக்கிறது. கரெக்டாக பிடிக்கிற காலையிலையா பூசை பிடிக்கணும் அப்படி இருக்கலாமா? கொஞ்சம் ஒரு 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரம் எல்லாரும் அடுப்பு விட்டு பிடிச்சோம்னா என்ன செய்யலாம்? கொஞ்சம் நல்லா சுத்தம் செய்து விடலாம். அதனால நாளைய தினம் திருப்பதி முடிந்த உடனே நாம இந்த இரவு சுத்தம் செய்கிறோம். அதனால அதற்குரிய தயார் நிலையும் பார்க்க அப்படின்னு அர்த்தம். அது பெரியவங்க நீங்க எடுத்துக்கொள்வாங்க, சரியா? அதாவது சீக்கிரம் ஓடணும் அப்படிங்கிற எண்ணம் இல்லாம கொஞ்சம் வேலை இருக்கு, அதை முடிச்சுட்டு தான் போகும் அப்படிங்கிற மனநிலையோட வரணும். தயாரிப்பு அப்படின்னு அர்த்தம். நீங்க அதற்குரிய உடைய அணிந்துட்டு களவெட்டி இதெல்லாம் தூக்கிவாங்க அப்படின்னு அர்த்தம் இல்லை. அதாவது நாம வருகிற போது மனதில் தயாராக வரணும். சரி, லேட் ஆகும் அப்படிங்கிற காலைல சுடுதண்ணி ஊற்றிட்டு வரக்கூடாது. அதாவது ஓடணும் அப்படிங்கிற கொஞ்சம் சுத்தம் செய்வோம். இன்றைக்கு கொஞ்சம் லேட்டு தான். அதாவது ஏற்கனவே நான் பண்ணியிருக்கணும், சரியா? அதை பண்ணலை. அதனால நாளைய தினம் வந்து நாம் அனைவரும் அதையும் சுத்தம் செய்து ஆலயத்தை சுற்றி இருக்கிற பகுதியில் சுத்தம் செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். குட்டீஸ் நாளைக்கு எல்லாரும் வந்து நிற்கிற காலையில், சரியா? ஓகே, நன்றி. நன்றி. கோரி மன்றாடுவோம். நீங்கள் ஒருவர் மற்றவருக்கு செலுத்தும் அன்பிலிருந்து நீங்கள் என் சீடர்கள் என்பதை எல்லாரும் அறிந்து கொள்வார் என்கிறார் ஆண்டவர். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, புனித நாட்டின் போல தாராள பக்தியுடன் உண்மை வழிபட்டு மக்களுக்கு மாபெரும் அன்பு பணி புரிந்தார். எனவே தூய மறைபொருள்களால் ஊட்டம் பெற்ற நாங்கள் அவரின் எடுத்துக்காட்டை பின்பற்ற அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. கிறிஸ்துவின் அன்பிலும் அமைதியும் சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று.
வணக்கம் நேயர்களே.